KBG Trips. Think holidays. Think KBG Trips. For bookings and inquiries, WhatsApp 9629911889. பெண்களின் பெருமை பேசும் பிரத்யேக ஜவுளி கலெக்ஷன்கள், ட்ரெண்டிங் சாரீஸ், ப்ளவுசஸ், சல்வாஸ், குர்த்திஸ், Dress and Materials, மயூரா சில்க்ஸ் அண்ட் ஃபேஷன். சோ இன்னைக்கு ஆரம்பத்துல இருந்து வந்துரும் சார். ஓப்பனிங்கே வந்துட்டு சூப்பரான சாங் போட்டு எல்லாரும் எழுப்பி விட்டாங்க. அதாவது வீடு வந்து ஒண்ணு கூடிடுச்சு. தர்ஷிகாவும் விஷாலும் தர்ஷிகாவும் ராணவும் பேசிட்டு இருந்தாங்க. ராணவ் சொல்லாதீங்க, ராக்கிங் ராணவ் சொல்லுங்க. ராணவ் அவர்களை வந்து தர்ஷிகா என்ன சொல்றாங்கன்னா, பொதுவா இந்த வீட்டுக்குள்ள வழி தவறி போறவங்களை, அதாவது கேமை பற்றி சிந்தனை இல்லாமல் போறவர்களை நான் மண்டையில தட்டி சரியான ரூட்டுக்கு கொண்டு வருவேன் தர்ஷிகா சொல்றாங்க. மிகப்பெரிய அது எப்படி இருக்குன்னா, மிகப்பெரிய ஒரு தருணம். அது எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, ஊர்ல யாருக்காவது உடம்பு சரியில்லைன்னா டாக்டர் கிட்ட வருவாங்க. ஆனா டாக்டருக்கே உடம்பு சரியில்லைன்னா யாரு போய் தர்ஷிகா மண்டையில் அடிக்கிறது? ராணவுடைய தாட் ப்ராசஸ் இந்த பக்கம். அது இன்னும் பண்ணு. எனக்கு வீடெல்லாம் நல்லா செட் ஆயிடுச்சு, எல்லாரும் ஜாலியா ஆயிட்டாங்க, பேசிட்டேன், எல்லாம் ஓகே, எல்லாம் ஓகே 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 அப்படின்ட்டாப்ல. பிக் பாஸ் மைண்ட் வாய்ஸ், உங்களுக்கு எல்லாம் செட் ஆச்சுரா, எங்களுக்கு தான் எதுவும் செட் ஆகல. உங்களை உள்ள எடுத்ததுக்கும் கண்டஸ்ட் வெளியே எங்களை வந்து கழுவி ஊத்துறதுக்கும் நாங்க தான் பாவம் அப்படின்னு ஃபீலிங்ல இருக்காங்க. சரி, இந்த விஷாலுக்கும் தர்ஷிகாக்கும் இல்தக்கா செய்ய இருக்கா இல்லையா? இல்ல உள்ளுக்குள்ள வேண்டான்னு சொல்றாங்க. இது என்ன கதை? இத உட்கார்ந்து நம்ம பாத்துக்கிட்டு இருக்கோம். அதாவது இன்னைக்கு 3 மூளையில அவங்க 2 மூளை வேலை செய்தா இல்ல மக்களோட மூளையே வேலை செய்யாதா அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்களான்ற மாதிரி 3 மூளையில இருந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க என்ன பேசுறாங்கன்னு எனக்கு கரெக்டா சொல்லுமா? விஷால் ஃபர்ஸ்ட் தர்ஷிகாட்ட போய் என்ன சொல்றாரு? அவர் என்ன சொல்றாருன்னா, எல்லாரும் நம்ம 2 பேருக்கு ஒரு விஷயம், நம்ம 2 பேர் ஊடால யாரும் தூது வரவேன். நான் உன்னை வந்து நான் அப்படிதான் சத்தியம் பண்ணேன், ஏன்னா எனக்கு ஒண்ணும் இல்லை. ஐ டோன்ட் வாண்ட் டு பிளே வித் எமோஷன்ஸ். நல்லா இருக்கு, நல்லா அருமையா இருக்கு. இந்த சுத்தி விடுற கண்டென்ட்ல ஒரு வேலையை பாத்தீங்களே தலைவரே, அது என்ன தலைவரே அப்படின்னா, தட் இஸ் நாட் பிளே, தட் இஸ் நாட் எமோஷன், தட் இஸ் சை. சை வில் நாட் கம் இன் எமோஷன். அது வேற டிபார்ட்மெண்ட். கிரஷ் அதெல்லாம் வேற டிபார்ட்மெண்ட். அது விட்டுருங்க, பாவம் விஷால் அறியாத பையன் தெரியாம சொல்லிட்டான் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டாலும், இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா சோ நமக்குள்ள எதுவும் வேணாம் அப்படின்னு போயிடுறாங்க. இந்த ஆடியன்ஸ் ஸ்கோர் பண்ண வைக்கிறாங்க. என்னது சார்? நம்பிக்கை நட்சத்திரம் தான் பொண்ணுங்கள்ல வந்து ரேங்கிங் பண்ணணும், ரேங்க் பண்றாங்க. அதுல நம்பிக்கை நட்சத்திரமா அன்ஷிதா வைக்கிறாங்க. அன்னபூரணி, அந்த வீட்டின் அன்னபூரணி சம்பந்தியுடைய இன்வென்டர், அவங்கள வைக்கிறாங்க. ஓகேவா? அதுக்கு அடுத்து பவித்ரா ஜனனி வைக்கிறாங்க. எவ்வளவு அடிச்சாலும் இந்த புள்ள தாங்கும் அப்படின்னு நமக்கு தெரியும். அதுக்கப்புறம் தர்ஷிகா, அதுக்கப்புறம் சாச்சனா, இந்த மாதிரி வந்து சாச்சனாவில 4வது பொசிஷன்ல வைக்கும்போது நான் சில்லறையா சதுர விட்டேன். அதுவும் முத்துக்குமரன் சொன்ன ஒரு விஷயம், அவங்க வந்து இந்த பொரணி பேசாத ஒரு நபரா நான் இந்த வீட்டுக்குள்ள நான் வந்து சாச்சனாவை பாக்குறேன். இங்க இருந்து அங்க போய் சொல்லாம. முத்துக்குமரன் ஒரு தெளிவான ஆள், முத்துக்குமரன் ஒரு அறிவு ஞானி, முத்துக்குமரன் ஒரு தீர்க்கதரிசி அப்படின்னு சொன்னவங்க எல்லாம் இன்னைக்கு பெட்ஷீட் குள்ள போன மொமெண்டா மாறிடுச்சு. சரி, இந்த மாதிரி விஷயங்கள் அதான் போட்டிருக்கேன். முத்துக்குமரன் நோ பொருளி ஃபார் சாச்சனா. நல்ல விஷயம், நல்லா அனலைஸ் பண்றீங்க முத்துக்குமரன். முதல் பொசிஷனே உங்களுக்கு தான், வாங்கிட்டு பக்கத்திலே உட்காந்துங்க, செலவு வச்சிடணும். ஏண்டா தம்பி, ஏண்டா உடனா எவ்வளவு தூரம் நாங்க பில்டப் பண்ணி வச்சிருக்கோம், ஏண்டா தம்பி எல்லாத்தையும் வெளில மத்தவங்க எல்லாம் அனலைஸ் பண்றீங்க. தங்கச்சி பாசத்துல எமோஷன் ஆயிட்டியாமா? சோ அது பாஸ் ஆகல தம்பி, வேஷம் புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்றதுக்கு யாராவது உள்ள போகணும் போல ஒரு நாளாவது. சரி, அடுத்து வருவோம். ஆனந்தி பவித்ரா வந்து ஒரு சீரியஸ் டிஸ்கஷன் நடக்குது. அது சாச்சனா ஒரு சீரியஸ் டிஸ்கஷன் நடந்தாலே சாச்சனா லேட்டா வந்து உட்காந்து ஒட்டு கேட்டு பொருளை பேசுறது வந்து காமன். அது முத்துக்குமரனுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை, பட் சாச்சனா பேசுறது காமன். பட் இதுல வந்து என்ன பேசுறாங்க பொருளை அப்படின்னா, ஜெஃப்ரி அவர்கள் சௌந்தர்யாவுடனே டிராவல் பண்றாரு. மத்தபடி வீக்கெண்ட்ல ஏதாவது ஒரு 4 விஷயங்கள் பேசுறாரு, மத்தபடி அவர் வீட்டுக்குள்ள ஒண்ணுமே பண்றது இல்ல. இதை நீங்க எவ்வளவு நம்புறீங்க? ஆரம்பத்துல வேணா அப்படி இருந்திருக்கலாம், ஜெஃப்ரி சௌந்தர்யா ஒன்னா சுத்திட்டு இருந்தாங்க. பட் அதுக்கப்புறம் அவங்க 2 பேருக்குள்ளயுமே நிறைய கருத்து வேறுபாடு இருந்துச்சு. சோ அங்கங்க அவங்க இத சொல்லும் போதே ஜெஃப்ரி சௌந்தர்யா பக்கத்துல உட்கார்ந்திருக்காங்க. ஜெஃப்ரி தலைவர் 4 லப்பர் பேண்ட் இருக்கு. அதனால இவங்க 2 பேரும் ஒன்னாதான் சுத்திட்டு இருக்காங்க. ஜெஃப்ரி ஒண்ணும் பெருசா பண்ணல அப்படின்லாம் இவங்க உட்கார்ந்து பேச முடியாது. பேசுறதுக்கு அவங்களுக்கு அந்த அளவுக்கான தகுதி இல்லையோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஜெஃப்ரி நாமினேஷன்
நாமினேஷன்ல ஒரு போட்டோ எடுத்து அதுக்கு நடுவுல ஒரு இதை போட்டு எரிக்கிறதோ தூக்கி போடுறதோ ஏதோ ஒரு அற்புதமான ஒரு டாஸ்க வச்சிருக்கான். ஒரு இன்னோவேட்டிவ் டாஸ்க். ஓகேவா? இதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஓபன் நாமினேஷன் வந்து டைரக்ட் நாமினேஷன் வச்சாங்க. அதுல சத்யா வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, ஜாக்லின் இஸ் ஜட்ஜ்மெண்டல் அப்படின்னு சோசியல் மீடியா ஃபுல்லா பத்திக்கிட்டு இருக்குது. ஜாக்லின சத்யா மென்டல். ஐயா, அது ஜட்ஜ்மெண்டல் அப்படின்னா அவர்களாக நினைப்பது, மென்டல் இல்ல. என்ன நீங்க இந்த வீட்டுல 6ஆம் வாரமா போன வாட்டி கேப்டனா இருந்தவங்க மஞ்சரி அவர்கள் லீடிங் ஓட்டாக 8 ஓட்டுகள் வாங்கி சூப்பர் பொசிஷன்ல இருக்காங்க. அடுத்த பொசிஷன் அன்ஷிதா. என்னடா அன்னபூர்ணியாவும் சம்பந்தியாவும் இருந்து எல்லாருக்கிட்டையும் நல்லா பேசி பழகினாலும் அன்ஷிதாவுக்கும் ஒரு 5 பேர் ஓட்டு குத்துறதுல மறக்கல. இன்னொரு பக்கம் பார்த்தா சிவகுமார் அவர்கள், அவரும் பல கெட்டப்புகள் போடுறாரு, பல ரோல்ஸுகள் பண்றாரு, பல குட்டிக்காரன் அடிக்கிறாரு. ஆனா அவரை மாதிரி அவர் இருக்க மாட்டாரு. அவர் தனியா அவராவே பெர்ஃபார்ம் பண்ண மாட்டாரு, வேற யாராவா பெர்ஃபார்ம் பண்றாரு. அதனாலேயே நான் ஒரு நாமினேட் பண்றேன்ற மாதிரியே ஒரு 4 பேர் ஓட்டு போட்டேன். இதுக்கப்புறம் ஆனந்தி வீட்டுல வந்து எதுக்கு இருக்காரு, ட்ரெஸ் போடுறதுக்கு வீக்கெண்ட்ல மட்டுமா அப்படின்னு சத்யா. தர்ஷிகாவிடம் பின்னாடி சுத்தும் விஷால், விஜய் விஷால். தர்ஷிகா பின்னாடி சுத்தும் விஜய் விஷால், ஏதோ ஒண்ணு. ரயான் அவர்களுக்கும் 3 ஓட்டுகள், விஷால் அவர்களுக்கு தான் 2 ஓட்டு. ஓகேவா? முத்து அவர்களுக்கு 1 ஓட்டு போல. சௌந்தர்யா கூட வரலன்னு நினைக்கிறேன் சார். இப்ப 5 பேருக்கு முட்டை தான். ரஞ்சித் அவர்கள் டைரக்ட் நாமினேஷன் ஆனந்தி பண்ணிட்டாங்க. ஆமா. சோ அது தனியா வச்சிரும். ஓகேவா? சௌந்தர்யாவுக்கு 1 ஓட்டு கூட வரல, ராணவுக்கு 1 ஓட்டு கூட வரல, பவித்ராவுக்கு 1 ஓட்டு கூட வரல, தர்ஷிகாவுக்கு 1 ஓட்டு கூட வரல, அருணுக்கு ஓட்டு வரல. சோ இந்த 5 பேர், இந்த பஞ்ச பாண்டவர்கள் தான் இந்த நாமினேஷன் ப்ராசஸ்ல ஒரு நாமினேஷன் கூட வாங்காத 5 பேர். இது வந்து ஒரு மெடிக்கல் மிராக்கிளா நான் பாக்குறேன். அவங்களுக்கே அது அப்படிதான் இருந்தது, ஷாக் ஆயிட்டாங்க எல்லாரும். சோ இப்படி இருக்கும் மொமெண்ட்ல நாம தலைவன் தலைவிய மண்டே நான் வந்து அனௌன்ஸ் பண்ணிடுவேன். அது என்னுடைய பழக்கம். சோ இந்த காரண கட்டத்துல நான் யார பாக்குறேன் அப்படின்னா, தலைவரா வந்து நான் வந்து சிவகுமார பாக்குறேன். ஏன்னா நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் இந்த வாட்டி இல்ல. ஆமா ஆமா. ஓகே ஓகே ஓகே. தலைவியா நான் வந்து ஆனந்திய பாக்குறேன். இதுக்கு மேல அந்த வீட்டுல அவங்க இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப 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 கம்மி. ஏன்னா நான் ஏன் சாச்சனா அவர்களை சொல்லல அப்படின்னா, முடிவு பண்ணிட்டாங்க. ஃப்ரீ டாஸ்க்ல அவங்களுடைய ட்வின் சிஸ்டரை வர வச்சு ஒரு டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் போடணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. யூடியூப்ல vlogs பாத்தீங்களா? அவங்கள vlogsலாம் யூடியூபர் அவங்க. பார்த்தா சில்வர் பட்டன்லாம் வாங்கிட்டாங்க. ஆமா ஆமா ஆமா. கப்பிள் vloggers. அன்ஷிதா விஷால் ஒரு கான்வர்சேஷன் நடக்குது. இதுல விஷால் தான் இந்த கான்வர்சேஷனை இனிஷியேட்டே பண்ற மாதிரி நம்மளுக்கு காட்டப்படுது. 24/7 அது எப்படி காட்டப்பட்டுச்சுன்னு எனக்கு தெரியல. ஓகேவா? நான் உன்கிட்டயும் தான் க்ளோஸா இருக்கேன், எனக்கு அவன் மேல இருக்கிறதா ஓ மேல இருக்குன்னு எனக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. எனக்கே அப்படிதான் இருக்கு. எனக்கு ஒரு செகண்ட்ல அனுபவம்லாம் வந்துட்டு போயிட்டாப்ல. லேடா ஒயில் கார்டு வர்றது வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். என்னடா இப்படி பண்ற, ஏன்னா தம்பி நீ இப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்ற? அன்ஷிதாவுக்கே ஒரு போய் ஷை ஆயிடுச்சு. என்ன அது அப்படின்ட்டு அது ஒண்ணுமே சொல்ல முடியல. சோ அப்படி இருக்கும்போது என்ன சொல்றாங்க, நாம ஏன் என்கரேஜ் பண்ணணும், நாம ஏன் அதை பண்ணணும், நாம ஏன் இதை பண்ணணும், என்னென்னமோ சொல்றாங்க. அப்போ உன் மேல மிஸ்டேக் இல்ல, நீ வந்து ஒரு ஃப்ரெண்டா தான் நினைச்சிருக்க அப்படின்னு அன்ஷிதாவே நம்ப வைக்கிறாங்க விஷால். இதுக்கு மத்தவங்க கிட்ட நம்ம போய் பேசணும், மத்தவங்க ஏன் தூதுப்புறா மாறணும்னு விஷால் தான் சொல்றாப்புல. ஆனா விஷால் தான் மத்தவங்க கிட்ட போய் இதை பத்தி பேசுறாப்புல. இதுல எதிராகுங்க. இப்போ பாய்ஸ் எல்லாரும் சேர்ந்து நம்பிக்கையின் ரேங்க் அடிப்படையில அன்ஷிதாக்கு முதல் பிளேஸ் கொடுத்ததுனால விஜய் விஷால் அந்த நம்பிக்கையை பயன்படுத்தி அவங்க கிட்ட பேசியிருக்கலாம். ஆனா விஜய் விஷாலுக்கு அந்த நம்பிக்கை இல்ல. நம்பிக்கைன்ற வார்த்தைக்கு அர்த்தமே தெரியல விஜய் விஷாலுக்கு. இப்ப தர்ஷிகா வந்து விஜய் விஷால் மேல ஒரு நம்பிக்கை வச்சிருந்தாங்கல்ல,
அந்த நம்பிக்கையை குழி தோண்டி புதைச்சிட்டு தானே அன்சிதா கிட்ட நீ பேசிட்டு இருக்க. அது ஒரு தனிப்பட்ட நம்பிக்கை, அது எப்படியும் நாங்க மாத்துவோம். அடுத்து வந்து கிராசரி டாஸ்க் நீங்க கேட்ட அந்த ஆஃப் பாயில் 8500 ரூபாய் வந்துருச்சு, இதெல்லாம் நடந்துச்சு. இதை தவிர சோசியல் மீடியால சாச்சனா அவர்கள் என்னடா இன்னைக்கு மண்டே சாச்சனா அவரோட பெர்ஃபார்மன்ஸ் இல்ல அப்படின்னு பார்த்தா 24/7 ஒரு கிளிப் வந்திருக்கு. எங்களுக்கு வச்சிருந்த கேக்கு, எங்களுக்கு வச்சிருந்த கேக்க யாரா கேட்காம தின்னா அது எங்க 2 பேருடைய பங்குடா அப்படின்னு நடு கார்டன்ல வந்து கத்துறாங்க சாச்சனா. இந்த பக்கம் பார்த்தா சிவகார்த்திகேயன், அந்த பக்கம் பார்த்தா விக்ரம் சார். நான் என்ன பண்றேன்? அந்த பக்கம் பார்த்தா தெய்வ திருமகள், இந்த பக்கம் பார்த்தா நம்ம வீட்டு பிள்ளை. இப்ப நான் என்ன பண்றது? நம்மளுக்கு யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு போயிடுவோம். இப்போ அந்த கிராசரி டாஸ்க்ல 2 விஷயம் அதுதான் வந்து இப்போ பேசப்பட்டது. என்னன்னா அந்த பேட்டரை சூஸ் பண்ணிருக்கலாம். தோசை, நான் வந்து கோதுமை தோசை சாப்பிடணுமா அப்படின்னு அவங்க ஏதோ ஒண்ணு சொல்ல வந்து முழுங்கிட்டாங்க அந்த கான்வர்சேஷன்ல சாச்சனா. இப்போ ஜாக்லின் வந்து தோசை மாவு லக்ஸரியில இருந்துச்சு, அதனால நான் காஃபியை சூஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்றாங்க. 1 கிலோ தோசை மாவு 100 ரூபாய், 1 பேக்கெட் காஃபி பவுடர் 400 ரூபாய். எதை சூஸ் பண்றது வயசுன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஏன்னா இதுதான் அடிச்சுக்கிறாங்க. தோசையா? சரி, ஜாக்லின் சொல்றது என்னன்னா தோசை மாவு ஒரு வேலைக்கு தான் வரும், காஃபி வாரம் ஃபுல்லா வருமே, 4-5 நாள் வருமே. சரி, காஃபி எத்தனை பேர் குடிக்கிறாங்க? எல்லாரும் குடிக்கிறாங்களாம். அப்ப காஃபிக்கு தான் பெட்டர். ஏன்னா விசால் மாத்தி மாத்தி பேசினா அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க, நான் மாத்தி மாத்தி பேசினா ஒத்துக்க மாட்டீங்க, என்னங்க? அண்ட் இப்போ தீபக்குடைய கேப்டன்சில அவர் வந்து அப்படியே அவருடைய அரசாங்கத்தை வந்து இது பண்றாரு இல்லையா, லைக் டிபார்ட்மெண்ட் நல்லா பண்றாரு, சூப்பரா பண்றாரு. தீபக் மேல எனக்கு வந்து கொஞ்சம் மரியாதைகள், பார்வைகள். ஏன்னா அந்த டாப் 5 ரேடார்ல எனக்கு தீபக் வரவே இல்லை ரொம்ப நாளா. ஒருவேளை இருக்குமோ, நாம தான் தீபக்கை தவறா புரிஞ்சுக்கிட்டோமோ அப்படின்னு கூட நினைக்க தோணுது. ஆனா அந்த கேப்டன் போனதுக்கு அப்புறம் மறுபடியும் டாமினன்ட், அரகன்ட், ஈகோயிஸ்டிக் இந்த தீபக் வந்துருவாரோன்ற பயம் இருக்கு. அது அவரே இந்த எபிசோட் முடிவுல சொன்னாரு பாத்தீங்களா, அருண் முத்துக்குமரனுடைய அந்த ஆர்குமெண்ட்ல, கேப்டனா இருக்கிறதுனால தான் நான் இப்படி பேசுறேன், கண்டஸ்டன்டா இருந்தா அடிச்சுக்கோங்கடா அப்படின்னு நான் கால் மேல கால் போட்டு உட்காந்து பாத்துருப்பேன்னு. அப்ப கேப்டனா புனிதர்கள் ஆயிடுறாங்க. சர்ஜென்ட் சௌந்தர்யா அவர் அவங்க வந்து ரெஸ்ட் ரூமுக்கு போறேன்னு சொல்லிட்டு மேக்கப் போட போயிட்டாங்க. அதையும் பிக் பாஸ் வந்து கோத்து விட்டாரு, அதுக்கும் ஓடி வந்துட்டாங்க. அது ஓகே, அது ஒரு பக்கம் நடந்துச்சு. அண்ட் விஷால் மறுபடியும் தர்ஷிகாட்ட போயிட்டு நம்ம 2 பேருக்குள்ள நாம தான், நமக்குள்ள நாம தான், நமக்குள்ள வேற யாரும் வரக்கூடாது, நமக்குள்ள நாம தான் அப்படின்னு ஒரு 4 வாட்டி சொன்னாப்புல. இந்த நான் என்ன கேட்கிறேன் மக்களே, நீங்க 4 எடிஷனையும் வச்சு வாழ்க்கையில உங்களுக்கு வந்து ஒரு தீர்க்க முடியாத பிரச்சனை ஏதாவது இருந்துச்சுன்னா அதை மனசுக்குள்ள நினைச்சுக்கங்க. அதுக்கப்புறம் இந்த 4 கண்டென்ட், இன்னைக்கு வந்த கண்டென்ட்ல இந்த 4 டிஃப்ரெண்ட் வீடியோவையும் பாருங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனை ஒரு பிரச்சனையாவே தெரியாது மக்கள். சம்பந்தமே இல்லாத ஒரு பிரச்சனைமா. முத்து, அருண், மஞ்சரி, தீபக். தீபக் வந்து ஒரு நாட்டாம, அது ஒரு ஓரமா வச்சுக்கோம், ஓகேவா? இன்னைக்கு முத்துக்குமரன் செய்தது சரியா தவறா? முத்துக்குமரன் சொன்ன விஷயம் கரெக்ட் தான் எனக்கு தோணுது. ஏன்னா குடுத்துட்டு மிச்சமா இருக்கிறத குப்பையில கொட்டுறதுக்கு குடுக்கும் போதே எனக்கு இவ்வளவு போதும்னு சொல்றவங்களுக்கு இல்ல அது உங்க பங்கு, நீங்க தான் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்றது வந்து ஃபோர்ஸ் பண்ற மாதிரி இருக்கு. ஒருவேளை அந்த மிச்சம் எடுத்து வச்சுட்டாங்க அப்படின்னா தேவைப்படுறவங்க எக்ஸ்ட்ராவா கூட ஊத்திக்கலாம். சோ அது அவர் சொன்னது ஓகேவா தான் தோணுது எனக்கு. ஓகேவா தோணுது? எனக்கு தோணுது. ஷூர். ஐ அம் ஷூர் இன் மை பாயிண்ட். கேக்க சாசனா கிட்ட ஷேர் பண்ணிக்கிறார்ல, 5 ஸ்டார் சாசனாக்கு கொடுத்து ஷேர் பண்ணிக்கிறார்ல. அப்ப ஏன் முத்துக்குமரன் வந்து மஞ்சரி அவர்களுக்கு கொடுத்த எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா ஷேர் பண்ண கூடாது? எவ்வளவு குப்பத்தொட்டில போடுறாங்கன்னு நினைக்கிறீங்க? இப்ப இன்னைக்கு கொடுத்த இத்தனூண்டு கண்டென்ட் தான் குப்பத்தொட்டில போடுறாங்களா இவ்வளவு வாரமும்? அப்ப இவ்வளவு வாரம் குப்பத்தொட்டில போடும் போது ஏன் முத்துக்குமரனுக்கு கோவம் வரல? இவ்வளவு நாள் வேஸ்ட் பண்ணும்போது அந்த வேஸ்ட் பண்றதுல என்னுடைய ரேஷனும் இருக்குன்னு ஏன் ஃபீல் பண்ணல? நான் கேக்குறேன், நான் பொதுவா கேக்குறேன். இது அருண் மேல ஏற்கனவே அவர் ஒரு கிளிச் இருக்கு, அருணுக்கு முத்துக்குமரன் மேல ஒரு கிளிச் இருக்கு. சோ முத்துக்குமரன் அருண் பேசுற வார்த்தையில இருந்து பிரச்சனை எடுத்து அருண் அடிக்கணும்ன்ற தாட்ல இருக்காரோ, இல்ல அருண் வந்து முத்துக்குமரனை வந்து பேசினதை யாரோ சொல்லி அருண் ஏதாவது செஞ்சிடணும் அப்படின்னு முத்துக்குமரன் நினைக்கிறாரோ அப்படின்ற ஒரு தோணுதல் எனக்கு வந்துச்சு இன்னைக்கு. ஏன்னா இன்னைக்கு அந்த சண்டேல ஒரு டெஸ்பிரசியை நான் பார்த்தேன். இது அவ்வளவு பெரிய பிரச்சனை கிடையாது.
பேசிக்கலி தீபக் கேட்ட கேள்வி சூப்பர். இது உங்களுடைய ரேஷன் கிடையாது, உங்களுடைய பங்கை நீங்க வாங்கிட்டீங்க. சோ வேஸ்ட் ஆச்சுனாலும் அது உங்களது கிடையாது. பாயிண்ட் நம்பர் 1. ஓகே. பாயிண்ட் நம்பர் 2, வேணான்னு சொல்றவங்களுக்கு நீங்க எடுத்து நிறைய வைக்கிறது தவறுதான், அதுல மாற்று கருத்து இல்ல. ஃபுட் வேஸ்ட்ன்றது தவறுதான், அதுலயே எனக்கு மாற்று கருத்து இல்லை. அண்ட் இதே இடத்துல எனக்கு இன்னொன்னு தோணுச்சு, நான் இதை ஏன் வந்து முத்துக்குமரன் பண்ணது ஓகே, அது ஒன்னும் அவ்வளவு பெரிய விஷயம் இல்லைன்னு சொன்னேன்னா, மிச்சமாகிறத குப்பையில கொட்டுறதுக்கு முன்னாடியே வேணான்னு சொல்றாங்க அப்படின்ற மாதிரி நான் வீட்டுல நடக்கிற விஷயமா அதை பார்த்தேன். பட் இதே இப்ப நான் உங்கள்ட்ட ஒண்ணு கேக்குறேன், எல்லாருக்கும் கொடுத்துட்டாங்க, எல்லாருமே சாப்பிட்டாங்க, எல்லாருமே முடிச்சிட்டாங்க. ஓகே. இப்ப மஞ்சரியோட அந்த மிச்சம் வந்து குண்டான்ல இருக்கு. இப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? ஒண்ணு கீழே கொட்டுவாங்க, அப்படி இல்லைன்னா எடுத்து ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டு அடுத்த நாள் காலையில சூடு பண்ணி சாப்பிடணும். வீடா இருந்தா அப்படிதான் சார் நடக்கும், நம்ம வீடுனா அப்படிதான் நம்ம பண்ணுவோம். எவ்வளவு மேட்டர் ஃப்ரிட்ஜ்ல வச்சு வேஸ்ட் ஆகி அவன் கீழே கொட்டி நீங்க பாத்துருக்கீங்க? உள்ள வைக்கிற ரைஸ மூடி போடாம வைப்பாங்க. அடுத்த நாள் தீபக் கேட்டிருக்காரு, ரஞ்சித் கேட்டிருக்காரு. ஆமா கேட்டிருக்காங்கல்ல, நம்ம கேட்டிருக்கோம்ல 24/7ல. அன்றைக்கு பொங்காத முத்து, அன்றைக்கு ரேஷனிங்கையோ ஃபுட் வேஸ்டையோ பத்தி கவலைப்படாத முத்து இன்னைக்கு ஏன் கவலைப்படுகிறார் அப்படின்னா அது அருண் அப்படின்ற காரணம் தான் அப்படின்னு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்ணேன். முத்துக்குமரன் இன்னைக்கு இன்னைக்கு வாண்டடா பண்ணிருக்காரு, அருணை ஒரு பேட் லைட்ல காட்டணும்னு ட்ரை பண்ணியிருக்காரு. ஆனா பேட் லைட் ஆனது முத்துக்குமரனுக்கு நான் நினைக்கிறேன் பெரும் பக்தரா, அதாவது முத்துக்குமரனுக்கு வந்து எனக்கு பிடிக்கும், அதனால முத்துக்குமரன் எது செஞ்சாலும் கரெக்ட் அப்படின்னு பண்றவன் ஃபேன். முத்துக்குமரன் எனக்கு பிடித்தாலும் அவர் தவறு செய்தால் தவறுன்னு சொல்றவன் தான் உண்மையான ஃபேனு, உண்மையான ரிவ்யூவர். இந்த ஹோல் சம்பவத்துல மஞ்சரி வச்சுதான் இந்த சம்பவமே உருவாச்சு. ஆனா மஞ்சரி பாட்டுக்கு சோஃபால என்னடா நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. மஞ்சரிக்கு என்ன பிரச்சனைனா, மஞ்சரி ஒரு விஷயத்த பேசிட்டாங்க, மஞ்சரி அவருடைய பாயிண்ட சொல்ல விடல, அது அருண் தப்பு. மஞ்சரியோடைய சரிங்க ஓகேங்க நெக்ஸ்ட் வாட்டி நான் வந்து பார்த்து பண்ணிக்கிறேன்னு சொல்லி மஞ்சரி அனுப்பிச்சிருக்கலாம் அருண். மஞ்சரிய டிபேட் பண்ண விட்டு 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 வேடிக்கை பார்த்தாரு அருண். ஏன்னா மஞ்சரி ஈஸி டார்கெட். அப்பதான் முத்துவோட என்ட்ரி வருது. இது அருண் வந்து மஞ்சரியை நீட்டா பண்ணியிருந்தாருன்னா முத்து என்ட்ரி இருந்திருக்காரு. இப்ப மஞ்சரிக்கு என்ன பிரச்சனைனா, ஐயா எனக்கு அந்த பொருளே வேணாம் ஐயா அப்படின்றது இல்ல, முத்து தெரியாதரமா உள்ள வந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டான், சப்போர்ட் பண்ணவன நட்டாத்துல விட்டு போக முடியாதுன்றதுனால கூட சோஃபால சாஞ்சி உட்காந்து என்னதான் இவங்க பண்றாங்கன்னு உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டாங்க. இவங்க தான் டாப் 5க்கு டிசர்வ்டு கண்டெஸ்டன்ட் அப்படின்னா யார சொல்வீங்க? ஓட்டே நம்ம பார்க்க வேண்டாம், உள்ள ஓட்டே பார்க்க வேணாம்னா முத்துக்குமரன் 1, 2 ஜாக்லின், ஓகே ஓகேவா, ஓகே 3 வந்து சரி சௌந்தர்யா, சௌந்தர்யா ஏதோ ஒண்ணு பண்றாங்க, ஏதோ ஒண்ணு பண்றாங்க அப்படின்னு வச்சுக்கோ. 4 பவித்ரா ஜனனி, 5 வந்து தீபக். சோ மீண்டும் நாளை சந்திப்போம். பை. KBG Trips. Think holidays. Think KBG Trips. For bookings and inquiries, WhatsApp 9629911889. பெண்களின் பெருமை பேசும் பிரத்யேக ஜவுளி கலெக்ஷன்கள், ட்ரெண்டிங் சாரீஸ், பிளவுசஸ், சல்வாஸ், குர்தீஸ், Dress and Materials, மயூரா சில்க்ஸ் அண்ட் ஃபேஷன்.